எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். என கண்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் சொன்னவைகளை நிறைவேற்றுகிற தேவனாக வெளிப்பட போகிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். தேவன் வாக்குரைத்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஏற்ற வேளைகளிலே நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். ஒரு நாளிலே ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் சந்ததி நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், அவண்ணமாக இருக்கும் என்று சொன்னார். மணலை காண்பித்தார். இது எவண்ணமாக பரவி இருக்கிறதோ அவண்ணமாகவே உன்னுடைய சந்ததி இந்த பூமியிலே காணப்படும் என்று சொன்னார். தேவன் சொன்ன காரியத்தை மூன்றாம் தலைமுறை யாக்கோபுடைய வாழ்விலே அது நிறைவேறுகிறதை பார்க்க முடிகின்றன. வேதாகமத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது, ஒரு நாளிலே ஆபிரகாமின் பேரனும் ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு பெயர்சபாவில் இருந்து பதான் அராமுக்கு புறப்பட்ட காட்சிகளை குறித்து ஆதியாகமம் 28:15 சற்றே நீங்கள் கவனியுங்கள். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுதுமாக சோகத்தோடு கூட தொடங்குகிறது. ஆண்டவராகிய தேவன் அதை மகிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் முடிக்கு வைக்கும் காட்சிகளை பாருங்கள். யாக்கோபின் தகப்பனாம் ஈசாக்கு ஒரு நாள் பதட்டமான செய்தியை யாக்கோபுக்கு அறிவிக்கிறார். யாக்கோபே, யாக்கோபே, நீர் புறப்பட்டு போக வேண்டும். இனி பெயர்சபாவில் நீர் வாழ முடியாது. புறப்பட்டு போக வேண்டும். எதற்காக நீர் சொல்லுகிறீர்? அவ்வளவுதான். என கண்பானவர்களே, ஒரு பக்கம் துயரன் வரப்போகிற காட்சிகளை அறிந்த ரெபேக்காலும் ஈசாக்கும் இணைந்து தன் மகனை என்ன செய்கிறார்கள்? பதான் அராமுக்கு அனுப்பி வைக்கிற காட்சிகள். அவர் புறப்பட்டு போகிறார். சரி, நான் புறப்பட்டு போகிறேன் என்று போகும்போது அந்தி சாய்கிற நேரம் வருகிறது, இரவு நேரம் வருகிறது. ஒரு வாக்குத்தத்தத்தின் சந்ததியின் நிலைமையை பாருங்கள். அன்று ஆபிரகாமின் பேரனும் ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு தனிமையிலே இளைஞனாக இருக்கும்போது புலம்பி அழக்கூடியதான ஒரு காட்சிதான். பயம் ஒரு பக்கம். எங்கே போவது, எப்படி போவது? வேகமாக போனார். அந்தி சாய்கிற நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது அவருக்கு நித்திரை செய்யும்படியாக ஒரு கல்லை எடுத்துக்கொண்டார். அதை தலையாணையாக பயன்படுத்தினார். ஆதியாகமம் 28:11 வாசிக்க கேட்கும் பொழுது படுத்துக்கொண்டார். 12ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது தரிசனம் காண்கிறார். இந்த காட்சிகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் யாக்கோவோடு கூட பேசுகிற காட்சியை தான் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். நான் சொன்னதை உனக்கு செய்து முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் 3 காரியங்களை சொன்னார். 15ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். இரண்டாவது தேவன் சொன்னார், உன்னை காத்து நடத்துவேன். மூன்றாவது சொன்னார், நான் சொன்னவைகளை நிறைவேற்றும் வரைக்கும் கைவிடுகிற தேவன் அல்ல என்று அன்று வாக்கு கொடுத்தார். சற்றே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஈசாக்குக்கும் தெரியாது, பயணம் புறப்பட்ட யாக்கோபுக்கும் தெரியாது. தேவனாகிய கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் இடைபடுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரம்ப ஊழியர்களே, இன்னும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரவில்லை. எங்கிருந்து புறப்பட்டு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நிறைவானதை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி உங்கள் ஆவி சோர்ந்து போயிருக்கிறது. நெருக்கத்திற்கு மேல் நெருக்கம், துயரத்திற்கு மேல் துயரம். ஏன் இந்த பாதைகள்?
எதற்காக அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி உங்கள் மனம் ஏங்கத்தான் செய்கிறது. அன்று வாக்குத்தத்தத்தின் சந்ததி ஒரு தனிமையிலே வனாந்தரத்தில் அழுகிற காட்சி, பதட்டமான ஒரு காட்சி. ஏனையா, எதற்காக ஒரு வாக்குத்தத்தத்தின் சந்ததி இப்படி நடக்க வேண்டுமா என்றே நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்காக வாழ்கிறீர்கள், தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறீர்கள், தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் சந்ததி ஒரு வனாந்தரத்தில் அழுகிறது. உங்கள் சந்ததி இன்னும் நன்மையானதை பார்க்க முடியாமல் தவிக்கிறது, புலம்புகிறது. கவலைப்படாதீர்கள். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். இந்த வனாந்தரம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியின் தொடக்கமாக மாறப்போகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஈசாக்கு நினைத்து பார்க்கவில்லை, யாக்கோபு நினைத்து பார்க்கவில்லை. இவர்கள் நினைத்து பார்த்திராத ஒரு காரியத்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நினைத்து பார்த்தார். யாக்கோபோடு கூட பேச தொடங்கினார். இப்பொழுது யோசித்து பாருங்கள். உங்களை அநேகர் மறந்து விட்டார்கள், அநேகர் ஒதுக்கி விட்டார்கள். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள். நோய்வாய் பாதிக்கப்பட்டதினால், பணம் நஷ்டம் வந்ததினால், சில உறவுகள் கூட பிரிந்து போனதையா, எல்லாம் பிரிந்து போன நிலைமையில் நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனே, தனிமையில் அழுகிறேன் என்று சொல்லி கதறக்கூடிய உள்ளங்களுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி புறப்பட்டு வருகிறது. நீங்கள் போக வேண்டிய தூரம் நன்மையானதை சுதந்திரிக்கும்படியாக. சற்றே கவனித்து பாருங்கள். யாக்கோபு நினைத்து பார்த்திராத காரியம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க நினைத்து பார்த்திராத சில நன்மைகளை தேவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு தொடங்க போகிறார். ஒரு நாள் என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் மிகுந்த மனசோர்வு. தேவனே தேவனே, என்னுடைய வாழ்வு ஏன் வனாந்தரமாக இருக்கிறது? என்னுடைய முன்னேற்றத்திற்காகவோ, என்னுடைய நன்மையை சுதந்திரிப்பதற்காகவோ இந்த உலகில எங்கேயும் அனுகூலம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி ஏங்கி இந்த பூமியில் அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவராகிய தேவன், காலங்கள் உருண்டோடியது, நாட்கள் உருண்டோடியது, அவருடைய கிருபை இறங்க தொடங்கியது. அதன் பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தின் பாதையிலே அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொழிலில் நஷ்டம் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், அனாதை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்கள், எல்லாருக்கும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள். ஏன் இந்த பாதை, ஏன் இந்த பாதை? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம். சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் அவருடைய யாக்கோபின் தாத்தாவோடு கூட பேசின காட்சிகள் நமக்கு தெரியும். யாக்கோபின் தகப்பனாகிய ஈசாக்கோடு கூட பேசின காட்சிகள் தெரியும். ஆனால் இங்குதான் முதல் முறையாக யாக்கோபோடு கூட தேவன் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலே ஒரு புதிய தொடக்கம் தொடங்க போகிறது, தொடங்க போகிறது, தொடங்க போகிறது. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கும்படியாக தொடங்க போகிறது. தேவன் அதை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துங்கள். எனக்கு ஒரு புதிய தொடக்கம் உருவாகிவிட்டது. வாலிப சகோதரனே, சகோதரியே, இருண்டு போய்விட்டது என்று சொல்லி உன் மனம் அங்கலாய்க்கிறது அல்லவா? இல்லை, ஒரு புதிய தொடக்கம் யாக்கோபுக்கு அன்றைக்கு வனாந்தரத்திலே உண்டானதை போல் இன்றைக்கு உங்களுக்கும் உண்டாகிறது. சரி, ஆதியாகமம் 28:15 வாசிக்க கேட்கும் பொழுது முதலாவதாக தேவன் சொன்னார், நான் உன்னோடு இருந்து. என கண்பானவர்களை, இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது ஆதியாகமம் 26:3 சற்று கவனியுங்கள். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாக்கோபுடைய தகப்பனாக காணப்பட்ட ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதைத்தான் அன்றைக்கு ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபுக்கும் ஆண்டவர் சொன்னார்.
யாக்கோபே, உன் தகப்பனிடத்தில் ஒரு நாள் நான் இவ்வண்ணமாக நான் பேசினேன், அதே வார்த்தையை உனக்கு நான் சொல்கிறேன். எத்தனை பெரிய ஆச்சரியம், எத்தனை பெரிய மகிழ்ச்சி என அன்பானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். பேசுகிறது யாரு? அகிலத்தையும் படைத்தவர், எதையும் செய்து முடிக்கிறவர், விவரிக்க முடியாத உன்னதமான ஜோதிகளின் பிதா, உன்னதமான ஜோதிகளின் பிதா, உலகத்தை வாழ வைக்கிற தெய்வம், நொடி பொழுதில் எதையும் மாற்றக்கூடிய தேவன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இப்பொழுது கேள்வி கேட்கிறீர்கள், நொடி பொழுதில் தேவன் மாற்றுவார் என்று சொல்லுகிறீர்களே பிரதர், என் வாழ்க்கையில இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது, ஒன்று நடக்கவில்லையே என்று நம்முடைய அங்கலாய்ப்பை நீங்கள் இப்பொழுது எடுத்து கூறுகிறீர்கள். ஸ்டாப் என்று தேவன் நிறுத்தி அவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற இயேசுவின் நாமம் இன்றைக்கும் கிரியை செய்கிறது. முடமாக்கப்பட்ட நிலைமையிலே கிடந்த மனிதர்களை நொடி பொழுதிலே சுகமாக்கினார். மரித்த சடலங்களை செகண்டுகளிலே சுகமாக்கினார். இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! ஆண்டவராகிய தேவன் ஈசாக்குக்கு சொன்னதை போல யாக்கோபுக்கும் சொல்லுகிற அந்த காட்சிகள் ஆண்டவர் பேசி முடித்தவுடனே எத்தனை பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. இன்றும் கூட உங்களுடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி எழட்டும். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். கைகளை தட்டுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தொலைக்காட்சிக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொருவரும் கைகளை தட்டி, என் ஆண்டவர் எனக்காக கிரியை செய்வார், என் பட்சத்தில் எனக்காக இருந்து வழக்காடுவார், நீதியை செய்வார், நான் தோற்று போவது இல்லை, துணையாக இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பெரிய ஆச்சரியம்! உன்னோடு கூட இருப்பேன். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட தேவன் வருவார், உங்களோடு கூட வரப்போகிறார், உங்கள் குடும்பத்தோடு கூட வரப்போகிறார், உங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் வெளிப்பட போகிறார். நன்மையானது வரப்போகிறது, நிறைவானது நீங்கள் காணும்படியால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். என அன்பானவர்களே, சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற சர்வ வல்லம் உள்ள தேவன் தான் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். எத்தனை பெரிய ஆனந்த சந்தோஷம், எத்தனை பெரிய மகிழ்ச்சி! நிறைவான காரியங்கள் உங்கள் கண்முன் தோன்றும். வேதாகமத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது தேவன் கூட இருக்கும்போது முடியாத காரியங்களும் நடக்க தொடங்கிவிடும். பார்க்க முடியாத சில நன்மைகளை பார்க்கும்படியாக தேவன் இரக்கம் செய்வார். ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே, நான் உன்னோடு கூட இருந்து. இப்பொழுது யோசித்து பாருங்கள், எனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை என்று கேட்கிற என் அன்புக்குரிய சகோதரனே, உன்னோடு கூட ஒரு தேவன் வரப்போகிறான். அவ இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக, நமக்கு நலமானதை தரும்படியாக, இருளை நம்மை விட்டு நீக்கும்படியாக, வெளிச்சத்தின் கம்பீரத்தை உங்கள் எல்லைகளிலே உதிக்க வைக்கும்படியாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இனி வருகிற நாட்களிலே வெளிப்படுவார். எபனேசர், எபனேசர், உதவி புறப்பட்டு வரவில்லை என்று சொல்லி உங்கள் மனம் அங்கலாய்க்கிறது. சோர்ந்து போன நிலைமை எத்தனை ஆண்டு காலம் பிரதர், சகோதரியே, எத்தனை ஆண்டு காலம் என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். எபனேசராம் தேவன் தம்முடைய ஒத்தாசையின் உதவியை அனுப்புவார். ஒரு நாளும் தேவன் உங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல, தீமை செய்கிற தேவன் அல்ல. உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவர். இரண்டாவது, தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக அன்று யாக்கோபுக்கு சொன்ன காட்சி ஆதியாகமம் 28:15 சொன்னார். என்ன சொன்னார்? நான் உன்னை காக்கிற தேவனாக இருப்பேன். இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை யாரிடத்தில் ஆண்டவர் சொன்னார்? காக்கிற தேவன் ஒரு நாளிலே யாக்கோபின் தாத்தா ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15:1 சொல்லும் காரியங்களை சற்றே நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், ஆபிரகாமே பயப்படாதே, மகாபெரிய பலனாக கேடகமாக இருக்கிறேன். அதனுடைய மறுபொருள் என்ன? பாதுகாக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன். யாக்கோபின் தாத்தாவுக்கு ஒரு நாள் பேசினார், இப்பொழுது
ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபுக்கும் தேவன் சொல்கிறார். உங்க தாத்தாவுக்கு ஒரு நாள் நான் சொன்னப்பா, ஹலோ எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற ஒரு தேவன், உயிரோடு கூட இருக்கிற சேனைகளின் கர்த்தர். மரித்தேன், சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று இந்த உலகிற்கு வாக்குரைத்த ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சதா காலங்களிலேயும் நீங்கள் கடந்து போகிறதான பாதை சற்றும் கடினமாக இருக்கிறது. யார் என்னை காப்பா? என்னுடைய வாழ்வு எப்படி காக்கப்படும்? வேதம் சொல்லுகிறது, யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்தார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான். திருடனுடைய கண்களுக்கு, பொல்லாங்கனுடைய கண்களுக்கு, வீணான உபத்திரவங்களுக்கு, தேவையற்ற குழப்பங்களுக்கு ஒரு நாளில் உங்கள் குடும்பங்கள் சிக்கிக் கொள்வது இல்லை. உங்களுடைய மனம் சில மாத காலமாக பதட்டத்தோடு கூட இருக்கிறது, கவலையோடு கூட இருக்கிறது. இந்த காரியத்தில் சிக்கிக் கொள்ளுவோமோ, எழும்ப முடியாமல் தவித்து விடுவோமோ, அப்படியே அழிந்து விடுவோமோ, முடிவு தெரியாமல் போய்விடுமோ என்றே கலக்கம் கலக்கம். சமாதானமாக உங்களால் இருக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. தேவ சமூகத்திற்கு போனாலும் உங்கள் நினைவெல்லாம் இந்த சோக காட்சி தான் முன்பாக இருக்கிறது. பயம் உங்களை வருத்துகிறது. ஜெயிக்க முடியாமல் போய்விட்டால் என்ன செய்ய? பதட்டம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கேடகமாக இருப்பேன், மரணாக இருப்பேன், அரணாக இருப்பேன். எத்தனை பெரிய ஆச்சரியம்! இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு ஒரு பாதுகாப்புக்குள் இருக்கும்படியாக தான் தேவன் வைத்திருக்கிறான். உங்களுடைய வாழ்வை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறேன், வேலை பார்க்கிற இடத்தில் எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஏதோ ஒரு மனித தொந்தரவுகள், தேவையற்ற தொந்தரவுகள் உங்களை அசைக்கும்படியாக புறப்பட்டு வந்திருக்கிறதா? கவலைப்படாதீர்கள், தேவன் கேடகமாக இருக்கிறார். யாக்கோபுக்கு சொன்னார், நான் உன்னை காத்துக் கொள்ளுவேனப்பா, உனக்கு சொன்னவைகளை நிறைவேற்றும்படியாக காக்கும்படியாக உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர். பறந்து காக்குகிற பட்சிகளை போல தேவன் நமக்கு துணையாக இருப்பாரா? எத்தனை 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 ஆச்சரியம்! உங்கள் மனம் இன்று மகிழட்டும். அதைத்தான் பக்தன் இவ்வண்ணமாக பாடுகிறான். என்று மாறும் ஏந்தந்துயரம் ஏந்தே மனமோ ஏங்குகையில், என்று மாறும் ஏந்தந்துயரம் ஏந்தே மனமோ ஏங்குகையில், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி மகிழ்வித்த மகிமனையே பாடுவே, பரவசமாகுவே பரந்தோடோ இன்னாலே, பாடுவே பரவசமாகுவே பரந்தோடோ இன்னாலே. தேவனாகிய கர்த்தர் வனாந்தரமான இடத்தில் ஒரு மதுரமான வாழ்வை தர வல்லமை உள்ளவன். யாக்கோபே, யாக்கோபே, நான் உன்னை காத்துக் கொள்வேன். இந்த செய்தியை கேட்கிற அநேகருடைய இருதயங்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறது. ஐயா, ஊழியத்தில் பிரகாசிக்க விரும்பினீர்கள், உங்கள் ஊழியத்தை புரட்டு போடும்படியாக அநேக விதமான சோதனையின் காற்றுகள் அடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இறையாதே, அமைதலா இரு என்று சொல்லி அன்று காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி சீசர்களை அந்த கடலின் மரண போராட்டத்திற்கு காத்து நடத்தின கர்த்தர் தான் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். பிரதர், தேவன் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. எந்த ஒரு காரியமும் உங்களை ஜெயிக்க போகிறது இல்லை. அதற்கு பதிலாக தேவனாகிய கர்த்தருடைய சட்டை நிழல் ஆதரவு பெருகத்தான் செய்யும், பெருகத்தான் செய்யும்.
உங்கள் மனதிலே ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கு எழட்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை நீர் செய்கிற தேவன், செய்து முடிப்பீர். எப்படி நீர் செய்து முடிப்பீர்? அப்படிப்பட்டதான விசுவாசம் பெருகட்டும். என கண்பானவர்களே, சூழ்நிலையை பார்க்காதீர்கள். தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்விலே தொடங்கத்தான் போகிறார். யாக்கோபு நினைத்து பார்த்திருப்பாரா? நான் பயந்து ஓடுகிறேன், பயந்து ஓடுகிறேன், இப்படி ஒரு நற்செய்தி வரும் என்று யாக்கோபுக்கு தெரியாது, அவருடைய தந்தையாம் ஈசாக்குக்கு தெரியாது. இதைத்தான் கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். உங்களுக்கு தெரியாத சில காரியங்களை தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் கண்கள் பார்த்திருக்க முடியாது பிரதர். இனி வருகிற நாட்களில் அதை பார்க்கும்படியாக அனுகூலங்களை தேவன் ஏற்படுத்துவார். கைகளை தட்டி கைகளை தட்டி இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறதை என்னுடைய கண்கள் காணப்போகிறது, காணப்போகிறது. நான் ஆசீர்வாதத்தின் சந்ததி, அழைக்கப்பட்ட சந்ததி, அபிஷேகம் பெற்ற சந்ததி, ஆவியினால் நிரப்பப்பட்ட சந்ததி, கிருபைக்கு உட்பட்ட சந்ததி, வெற்றி பெறும்படியான சந்ததி. கையை உயர்த்தி 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 சொல்லிக் கொண்டே இருங்கள் பிரியமானவர்களே. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் தொடக்கம் ஏற்படட்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்விலே ஒரு மகிமையான காரியத்தை செய்து முடித்து காக்கிற தேவனாக இருப்பார். ஆபிரகாமுக்கு சொன்னார், யாக்கோபுக்கும் சொல்கிறார், உன்னோடு இருந்து உன்னை காத்து. எத்தனை பெரிய ஆச்சரியம், எத்தனை பெரிய ஆச்சரியம். ஒரு நாள் என் மனதிலே தேவைகளுக்காக ஏங்கி நின்றேன். ஆண்டவரே, நான் உம்முடைய பணிகளை செய்யும்படியாக வந்திருக்கிறேன். நீர் என்ன செய்வீர், எப்படி நடத்துவீர் என்று எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் இயேசுவை அறியாத மார்க்கத்தில் இருந்து வந்தபடியினால் ஊழியம் என்று சொன்னால் ஒன்றும் தெரியாது, என்ன செய்யணுங்கிறதும் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், இயேசுவினிடத்தில் ஜெபிக்க தெரியும். அவரோடு கூட பேச கற்றுக் கொடுத்தார், அவ்வளவுதான். அவருடைய சமூகத்தில் கேட்டபோது அவர் சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லி என்னை மகிழ்ச்சி ஆக்கினார். அன்று எனக்கு சொன்னார், இன்று வரைக்கும் அவண்ணமாகவே காத்து காத்து நடத்தி நடத்தி வருகிறார். அதைத்தான் தேவன் சொல்கிறார், உங்களை காத்து நடத்த போதுமான தேவன், உங்களை காத்து நடத்த போதுமான தேவன். சரி, மூன்றாவது, யாக்கோபுக்கு தேவன் சொன்ன காட்சிகளை நினைத்து பாருங்கள். சொன்னவைகளை நிறைவேற்றுகிற தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 28:15 சற்றே கவனியுங்கள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமை பாதுகாப்பேன் என்று சொன்னேன், யாக்கோபே, உன் தந்தையாம் ஈசாக்கோடு கூட இருப்பேன் என்று சொன்னேன். ஆனால் உனக்கு சிறப்பான ஒரு காரியம், உன்னை நான் கைவிடுவது இல்லை, உன்னை நான் கைவிடுவது இல்லை. எத்தனை பெரிய ஆச்சரியம், என்ன பரவசம். தேவன் அவண்ணமாகவே யாக்கோபோடு கூட இருந்தார். லாபான் அண்டைக்கு போகும்போது அங்கே சோகங்கள் இருக்கத்தான் செய்யும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் அந்த சோகத்திற்கு நடுவிலே யாக்கோபை வெற்றி பெறும்படியாக, ஜெயிக்கும்படியாக, நிறைவை கொடுக்கும்படியாக தேவன் சித்த வைத்திருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதையோ ஒன்றை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அந்த இடம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, சூழ்நிலை கொஞ்சம் போராட்டமாக இருக்கிறது, ஜெயிக்க முடியுமா, காரியங்கள் வாய்க்குமா என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய சித்தம் என்னதான் நடக்க போகிறது, தேவன் சித்தம் எப்படி இருக்க போகிறது, தேவன் விரும்புகிறது என்ன என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு அங்க சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகளுக்கு நடுவிலே வெற்றியை கொடுக்கிற தேவன் யாக்கோபோடு கூட இருந்தார். சவால்கள் வரலாம் சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு முன்பாக சவால்கள் இருக்கலாம். அந்த சவால்களை கண்டு ஒதுங்கி விடாதீர்கள், ஓடி விடாதீர்கள். அந்த சவாலுக்கு நடுவில் ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி நீங்கள் புறப்பட்டு போகும்போது தேவன் அங்கே வெற்றியை தருவார்.
வெற்றியை தருவார். ஒரு நாளிலே கோலியாத்தின் வார்த்தையை கேட்ட இஸ்ரவேலின் ராஜா சவுல் நடுங்கினான். சவுலின் ராணுவம் நடுங்கினது, தாவீதோ நடுங்கவில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒதுங்காதீர்கள், நடுங்காதீர்கள். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கையை பிடித்திருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். நிச்சயம் நிறைவேற்றுவார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு யாக்கோபுக்கு சொன்னதை போல, என கண்மானவர்களே, யாக்கோபோடு கூட தேவன் இருந்தார். லாபான் அன்றைக்கு போகிறார். யாக்கோபு தோற்று போனாரா? சோதனைகள் இருந்தது. பலவிதமான நெருக்கத்தின் வழியாக யாக்கோபு நினைத்து பார்த்தராத ஒரு பாதை காணப்பட ஆரம்பித்தது. ஆனாலும் தேவன் கைவிடவில்லை. பல நாட்களாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். என் குடும்பம் வனாந்தரமாகிவிட்டது ஐயா. எல்லாம் உடைந்து விட்டது. எல்லாம் வெறுமையாக்கப்பட்டு விட்டது. ஜெபித்து பார்த்துட்டோம் பிரதர். என்ன செய்யனே தெரிய முடியவில்லை. சோர்ந்து போகாதீர்கள். கைவிடாத நேசர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னது உங்களுடைய பெற்றோர் அல்ல, உறவினர்கள் அல்ல, உலகத்தை படைத்த தேவன் தான் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அந்த தேவன் கைவிடுவாரா? நமக்காக சிலுவையிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? எதற்காக? சிலுவையின் பாடு மரணங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தான் இயேசு அன்றைக்கு கைவிடப்பட்டவராக பாடுகளையும் வேதனைகளையும் சகித்துக் கொண்டார். துயரங்களையும் அகோரமான காட்சிகள் நடந்தது. அந்த கேடு அடைந்தார். அவ்வளவு நிகழ்ந்த போதிலும் உங்களை அவர் ஆசையோடு கூட பார்த்தார். இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கிற கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிற சகோதரியே, ஏன் சொல்லுகிறீர்கள்? அவர் கைவிடுகிற தேவனா? அதற்காக அவர் ரத்தம் சிந்தினார், அதற்காக பாடுபட்டார், அதற்காகவா நமக்காக இந்த பூமியிலே வெளிப்பட்டார்? உங்கள் நினைவை மாற்றிக்கொண்டு, இயேசு ராஜா, கைவிடாத தேவனே, எனக்கு சொன்னவைகளை செய்யுங்கப்பா, எனக்கு நிறைவேற்றி தாங்கப்பா என்று சொல்லி அவர் சமூகத்திலே கெஞ்சுவோம், அழுவோம், புலம்புவோம். புது வாழ்வு பிறக்கத்தான் செய்யும். கைவிடாத தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் 3 காரியங்கள் நினைப்பூட்டியிருக்கிறார். சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார், காத்துக்கொள்வார், கைவிடாமல் நம்மை நடத்துவார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இவர்களை தொடும்படியாக, உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக இவர்களுக்கு சொன்னவைகள் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. இவருடைய குடும்பத்திற்காக சொன்னவைகள், தனிப்பட்ட வாழ்க்கைக்காக சொன்னவைகள் நிறைவேற்றப்படட்டும். ஊழியத்தை குறித்து சொன்னவைகள் இவர்களுக்கு நிறைவேற்றப்படட்டும். இவருடைய எதிர்காலத்தை பற்றி சொன்னவைகள் நிறைவேற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடையட்டும், அனுகூலங்கள் பிறக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா! கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வல்லமை இறங்குகிறது. சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே தேவனே, அத்தனை காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. தேவனே, அத்தனை காரியத்தில் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுங்கப்பா. அத்தனை காரியத்தில் தேவன் இவர்களுக்கு நிறைவை கொடுங்கப்பா. அத்தனை காரியத்தில் கர்த்தருடைய மகத்துவ வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இப்பொழுதே இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதே நிறைவை கொடுப்பீராக. நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும் ஆண்டவரே. மேன்மையான சுகவாழ்வு பிறக்கட்டும் ஐயா. இவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தீராத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தேவையில்லாத குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். வீணான போராட்டங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய வல்லமை இவர்களை ஆசீர்வதிப்பதாக.
கர்த்தருடைய கிருபை இவர்கள் மேல் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா, எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கைகளிலே முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என கண்பானவர்களே, தேவன் சொன்னதை நிறைவேற்ற போதுமானவர். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.